அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி இயற்கை விவசாயத்தில் பெரும்பாலான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, களையும் பூச்சியும் தான் அப்படின்றது தான் விவசாயியோட கருத்துங்க. இதில் பூச்சிகளை விரட்டுறதுக்காக நிறையா நுட்பங்கள் வந்து இயற்கை விவசாயத்தில் இருக்குது. வேப்பங்குட்டை கரைசல், 3G கரைசல், அக்னி அஸ்திரம், இந்த மாதிரி நிறைய பூச்சி வெரைட்டிகள் இருக்குது. அதில் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அடுத்து இந்த களையை கட்டுப்படுறது தான் வந்து பெரிய விஷயமாக இயற்கை விவசாய மத்தியில் இருக்குது. இதுக்கு நம்ம சில வழிமுறைகளை சொல்கிறோங்க. இந்த வழிமுறைகளை பின்பற்றி வந்தால் இந்த களையை கட்டுப்படுத்த நமக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம், அதாவது மே மாதத்தில் வந்து நம்ம கோடை உழவு செய்யணுங்க. இந்த கோடை உழவு செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த களையோட வித்துக்கள்லாம் அழிய வாய்ப்பு இருக்குங்க. இரண்டாவது முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதன்மை பயிருக்கிடையே வந்து ஊடுபயிர் பண்ணும்போது நம்ம களையை கட்டுப்படுத்தலாங்க. அடுத்ததான் இந்த வாழை, தென்னை போன்ற பயிர்களுக்கெல்லாம் ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ தட்டைப்பயிறு இல்லை தக்கப்பூண்டு, கொள்ளு இது போன்ற பயிர்களை நம்ம பண்ணும்பொழுது நம்ம களை வந்து கண்டிப்பாக குறைய வாய்ப்பு இருக்குதுங்க. இன்னொரு முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு பயிர் பண்ண போகிறோம், புது இடமா இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம தண்ணி பாய்ச்சி ஏர் உழுதுட்டு திரும்ப தண்ணி பாய்ச்சி கொஞ்சம் களையை வளர விட்டு நம்ம ஏர் உழும்போது அதை களைகளை குறைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இது மட்டும் இல்லை, ஒன்று சிறந்த முறை என்னென்னு பார்த்திங்கன்னா மூடாக்கு. இந்த இலைத்தலைக அதெல்லாம் கொண்டு மூடாக்கு அமைக்கலாங்க. எந்தெந்த பொருள் மக்குமோ அந்த பொருளெலாம் யூஸ் பண்ணி நம்ம மூடாக்கு அமைப்பது மூலிமா வந்து இந்த களைகளை கட்டுப்படுத்தலாங்க. நன்றி.